ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பரோட்டாவுக்கு சிக்கன் சால்னா தான் செய்ய போகிறோம். அது ஃபஸ்ட்டு கடாய் வச்சுட்டு கடாய் சுனாதும் 7 டீஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்து வதக்குனதுக்கப்புறம் நான் பெரிய வெங்காயம் 1/2 கிலோ நீட்டு வாக்கில் நல்லா மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம், கலர் சேஞ்ச் ஆகிற வரையும். இப்போ 1/4 கிலோ அளவு தக்காளி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு போட்டிருக்கேன், ஏன்னா அப்போ நல்லா இந்த குருமாவுக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நல்லா இதை வேக விட்டுடலாம். இப்போ அரைக்க தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். 3 பச்சை மிளகா, 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, 1/4 மூடி தேங்காய், 3 டீஸ்பூன் மல்லாட்டை, 6 பாதாம், 6 முந்திரி, கசகசா கொஞ்சம் 2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ சிக்கன் மசாலா 2 டீஸ்பூன், மல்லித்தூள் 3 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம், காரம் தேவையான அளவு போட்டுட்டு நல்லா இதை வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போகிற வரையும். இப்போ நான் 1 கேஜி சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம இது கூட போட்டுட்டு அந்த மசாலா கூட நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இந்த சிக்கன்லேயே லைட்டாக தண்ணி விடும். தண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம நீங்கள் தண்ணியாக வைக்கிற மாதிரி இருந்தால் நிறையா தண்ணியாக ஊற்றிக்கோங்க. இல்லை கெட்டியாக வைக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக தான் வைக்க போகிறேன். அதனால் இந்த அளவுக்கு தண்ணி முழுகிற அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்ச விழுது ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது இந்த மசாலா அரைச்சி வச்ச விழுது போட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும் சிம்மிலே வச்சு. அப்போ தான் நம்மளோட சிக்கன் சால்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் புதினா கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிக்கலாம். இங்கே பாருங்கள் நம்மளுடைய சூப்பரான சுவையான சிக்கன் சால்னா ரெடி ஆகிடுச்சு. இந்தமாரி நிறையா ரெசிபி வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பரோட்டாவும் நான் தான் செஞ்சேன், இதோடைய வீடியோ நான் எடுக்கலை. இது நல்லா பிச்சு போட்டுட்டு இப்போ நம்மளுடைய சிக்கன் சால்னா தாராளமாக ஊற்றி ஊற வச்சு எடுத்து சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.